வீட்டுக்கு அந்த ஒரு பொம்பளை பிள்ளை தாப்பா 3 ஆம்பளை பிள்ளைங்களோட பிறந்திருக்கு அப்படின்னு சொன்ன அதே பொம்பளை பிள்ளை திருமணம் பண்ணி வெளியில் கொடுத்ததுக்கு பிறகு அந்த பிறந்த வீட்டுக்கு விருந்தாளியாக தாங்க வந்தாகணும். அதுதான் வந்து நிதர்சனம். அதை தாண்டி அண்ணன் தம்பிகளுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போகுதுன்னா இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போயிட்டு இருந்துட்டு வரணும். ஏன்னா காலச்சூழல் அது மாதிரி மாறிப்போச்சு. இங்கே ஒரு அக்கா தன்னோட கூட பிறந்த தம்பியை என் பசங்க மேலே திருட்டுப்பட்டான் என் தம்பி கட்டுறான் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு கேட்கவே ரொம்ப வேதனையாக இருக்குது. நீங்களும் கேளுங்க அந்த ஆடியோவை. என் தம்பிக்காண்டி தான் இன்னமும் அவன் இவ்வளவு செஞ்சுவேன். என் தம்பிக்காண்டி தான் நாங்கள் பார்க்குறோம். கண்டிப்பா இவன் ஆனா அக்கா தங்கச்சிங்கிற ஒரு ஈவி இறக்கம் பார்க்காம அவன் வந்து இந்த வேலை பண்றான். ஆனா அவன் வந்து அந்த சொத்து விஷயம் இந்த மாதிரி அக்கா தங்கச்சி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல அவன் அது மாதிரி செய்யற ஆள் கிடையாது. இந்த 6 மாட்டையில அந்த பிள்ளை இவ்வளவு பிரெயின் வாஷ் பண்ணிருந்தாலும் இவனுக்கு எங்க போச்சு? இது ஒரு பக்கம் பண்ணுச்சு பண்ணலைங்கிறது ஒரு பக்கம். கண்டிப்பா அந்த பொண்ணு பேச்சை கேட்டு அக்கா தங்கச்சி தாயை உதாசனப்படுத்தான். நாளைக்கு இவனோட நிலைமையே கேள்விக்குறியாதான் இருக்கும். இப்போதைக்கு நாங்க என்ன சொன்னாலும் அவன் எடுத்துக்க மாட்டேங்க. எங்கிட்ட ஒளிஞ்சு போகட்டும்ட்டு நாங்க விட்டுட்டோம். இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைல போய் அவன் சொல்ற தப்புல ஒரு மனசாட்சி இல்லாம இப்போ நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே அந்த பிள்ளைல தான் சென்னையில இருந்து என் போனேன்னா துணி எழுதிட்டு போனேன்னா அந்த பிள்ளைல தான் துவைச்சு போடுங்க. அப்ப வீட்டுல 50,000 நகை இருந்துச்சு. அப்போ திருடாத பிள்ளைல இப்ப அந்த டிசிய என்ன எடுக்குங்களா? அது ஒரு பக்கம். 3 மாசமா நீ எங்க போயிருந்த? நான் சென்னையில இருந்து புதுக்கோட்டைக்கு வர்றேன். ஏங்க என் டிசி அந்த வீட்டுல இருக்கு கொழுது, நான் போய் எடுக்கணும்னு நீ சொல்லியிருக்கணும். நான் போய் 15 நாள் தங்கி இருந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப போய் 3 நாளையில என் டிசியை காணணும்னு ஒரு குற்றச்சாட்டை நீ கொண்டாந்து வைக்கிறேன்னா அதுலயே அந்த அர்த்தம் எங்களுக்கு தெரிய வருது. என்ன கேட்டிங்கன்னா பொதுவாக அந்த பொம்பளை பிள்ளைங்களை ஆண்டவன் படைக்கவே தேவையில்லை. வெறும் ஆண்களை மட்டும் படைச்சிட்டு போயிடலாம். ஏன்னா வில்லியாகவும் வச்சுருக்காங்க, ஹீரோவாகவும் வச்சுருக்காங்க, காமெடியனாகவும் வச்சுருக்காங்க. எல்லா கேரக்டராகவும் இந்த பெண்களை சித்தரித்து ஆட்டி வச்சு ஆட வச்சு ஆட்டம் போட வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த படைச்சவர் மட்டும் நம்ம முன்னால் நின்னார்னு வைங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இது போல் அண்ணன் தம்பி கூட பிறந்த பிறப்புகள் சைடு நம்ம கேட்கும் பொழுது இது எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன கேட்க தோணுதுன்னா, கூட பிறந்த அக்கா பசங்களெல்லாம் திருட்டு பட்டம் கட்டிட்ட ஓகே, இதே அக்கா பசங்களை தானே நீ முன்னால் எடுபடி வேலைக்கெல்லாம் பயன்படுத்தினா உன்னோட முக்கியமான பொருட்களெல்லாம் எடுக்கிறதுக்கு பீரோலேருந்து கபோர்ட்லேருந்து எல்லாத்தையும் திறக்கிறதுக்கு நீ பர்மிஷன் கொடுத்துருந்த. இப்போ உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால நீ வந்து இந்த பசங்களெல்லாம் வெளியில் அப்புறப்படுத்தணும் அப்படின்னா டீசெண்டாக சொல்லி அப்புறப்படுத்திடலாமே. அதே திருட்டு பட்டம் கட்டி அவங்கள அப்புறப்படுத்துகிற அவங்க எங்கே போவாங்க? பிறந்த வீட்டுக்கு வர்ற அந்த பிள்ளைங்க தவறு செய்தா உரிமையாக கேள்வி கேளு. இது மாதிரி ஏன் பண்ணுற, இது மாதிரி செய்யாத அப்படின்னு சொல்லும். பொண்டாட்டிக்கு பிடிக்கலை அதனால நீங்களாம் வெளில போங்க அப்படிங்கிறதும், என் பொண்டாட்டிக்கு பிடிக்கலை அதனால நான் எங்கள் அம்மாவை போட்டு அடிக்கிறேன் அப்படிங்கிறதும் ரொம்ப பெரிய பாவ செயல். இந்த பாவ செயலுக்கு திரும்ப பல மடங்கு வேகத்தோடு வர்ற கர்மாவை நீ சந்திச்சே ஆகணும் அப்படிங்கிறத நான் சாபமெல்லாம் கொடுக்கல. இங்கே பல பேர் அனுபவப்பட்டுக்கிட்டு இருக்கதை பார்த்ததுனால சொல்கிறேன். நன்றிங்க. அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.